Hi friends, a warm welcome to our conceptual education channel. Today we are going to see 7th standard first term first lesson measurement in science. நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலில் 6 to 10 சயின்ஸ் வீடியோஸ் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டென்ட் புரியட்டும். அண்ட் நீங்களும் நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ லெசன்ஸ்குள்ளே போகலாம். First lesson measurement. Okay, introduction. So how are the various articles and materials shown in the picture measured? Vegetables. ஸோ நம்ம கடையில் எப்படி கேட்போம், ஒரு கிலோ வெஜிடபிள் தாங்க அப்படின்போம் இல்லையா, கிலோகிராமில் கேட்போம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு என்னது கிலோகிராம். கிளாத், ஸோ இந்த 1 மீட்டர் கிளாத் தாங்க அப்படின்போம், மீட்டர். மில்க் எப்படி கேட்போம், 1 லிட்டர் மில்க் தாங்க இல்லையா, ஸோ லிட்டர். அண்ட் தென் டைம், எத்தனை செகண்ட் ஆயிருக்குன்னு வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டைம் வந்து என்னது, எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ், வால்யூம் ஆஃப் லிக்விட், டெம்பரேச்சர் ஆஃப் பாடி, ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், மெஷர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ குவான்டிட்டிஸ் சச் அஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் ஆர் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் இதெல்லோட குவான்டிட்டிஸ்லாம் என்னது, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். A value and a unit or used to express the magnitude of a physical quantity. ஸோ ஒரு வேல்யூ, இப்போ வந்து 2 கிலோ அப்படி சொன்னாலே அந்த வேல்யூ இருக்குல்லையே, அந்த 2 அது எதுக்கு, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, கிலோகிராம் அப்படின்னா என்னது, அது வந்து யூனிட். ஓகே, எஸ்ஐ யூனிட். ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டையும் வேல்யூ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், வேல்யூ அண்ட் யூனிட் யூஸ் பண்ணுறோம். லென்த், அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் என்னது, மீட்டர். மாஸ்னா கிலோகிராம். டைம் செகண்ட். டெம்பரேச்சர் கெல்வின். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பையர். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எஸ்ஐ யூனிட் என்னது, மோல். லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா. Derived quantities, all other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. So derived அப்படின்னா என்னென்னா, ஒன்றுலேருந்து நம்ம பெறக்கூடியதான் derived அப்படின்னு சொல்லலாம். இப்போ physical quantities, fundamental quantities நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை ஒன்று மல்டிப்ளை பண்ணுறது இல்லை டிவைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது மேத்தமெட்டிக்கல் காம்பினேஷன் மூலிமா ஒரு புதுசாக ஒரு குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது என்னதுன்னா derived quantity. Their corresponding units are called derived units. ஸோ அதோட யூனிட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம், derived units சொல்லுவோம். Some of the derived quantities and their units in SI system of units. Derived quantities units. Area, length into breadth. ஸோ இந்த லென்த்தையும் இந்த பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ இது யூனிட் என்னது, லென்த்தோட யூனிட் என்னது, மீட்டர். பிரெத்துக்கும் மீட்டர். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்படி தான் பார்க்கணும். வால்யூம் பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. வால்யூம்னா ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி ஊற்றுனா அது எவ்வளோ ஆக்குபை பண்ண முடியும், அதுதான் வால்யூம். ஓகேவா, ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ மீட்டர் கியூபிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பீட் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், டிஸ்டன்ஸை வந்து டைமில் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு என்னது மீட்டர், டைம் என்ன பண்ணிட்டோம், எஸ்ஐ யூனிட் செகண்ட். ஸோ ms per -1. ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைம். எலக்ட்ரிக் சார்ஜ்னால் எவ்வளவு, எலக்ட்ரிக் கரண்ட்டையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்னது, ஆம்பையர். ஸோ டைம் செகண்ட். ஸோ ஏஎஸ். அல்லதுனா நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்து கூலும்னு சொல்லுவோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் எவ்வளவு, கிலோகிராம். பை வால்யூம் எவ்வளோ பார்த்தோம் ஏற்கனவே, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இல்லையா, மீட்டர் கியூப். ஸோ கேஜி பை மீட்டர் கியூப். அல்லதுனா இந்த எம் கீழே இருந்து எம் கியூப் கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா எப்படி வரும், கேஜி எம் பவர் -3 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஏரியா. த ஏரியா இஸ் த மெஷர் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ் தேர் இன் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் என்னது, ஏரியா. ஓகே, த ஏரியா ஆஃப் த பிளாட் ஆஃப் லேண்ட் இஸ் டெரிவ்ட் பை மல்டிப்ளையிங் த லென்த் அண்ட் பிரெத். ஸோ ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்வோம், ஒரு பிளாட்டில் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைப்போம் இல்லையா. ஸோ ஏரியானா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தோட யூனிட் நம்மளுக்கு தெரியும் மீட்டர், அண்ட் மாதிரி பிரெத்தோட யூனிட்டும் மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த யூனிட் என்னது, மீட்டர் ஸ்கொயர். ஏரியா இஸ் த derived quantity as we obtained or by multiplying twice of fundamental physical quantities. ஸோ லென்த் அண்ட் பிரெத் எல்லாமே என்னது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஏரியா கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்க்கலாம். 1 square meter is the area enclosed inside a square of side 1 meter.
1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அதுக்குள்ளே இன்சைட் உள்ள ஏரியா தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளவு 1 மீட்டர். ஸோ 1 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 1.1 வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் சைடு 1 மீட்டர். ஸோ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கு ஒன் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு சைடு 1 மீட்டர்னு. ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், என்னது லென்த் இன்ட்டு பிரெத் அப்படி தானே. ஸோ சைடு இன்ட்டு சைடு. ஓகே, ஸோ ஒன் சைடு 1 மீட்டர்னால் இன்னொரு சைடும் 1 மீட்டராக தான் இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் 4 சைடும் ஈக்குவல் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 10 ஸ்கொயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க 1 இன்ட்டு 10. ஸோ 10 ஸ்கொயர் மீட்டர். ஆன்சர் என்ன 10 ஸ்கொயர் மீட்டர். Area of regularly shaped figures. The area of regularly shaped figures can be calculated using the relevant formula in the table 1.2. The formula used to calculate the area of certain regularly shaped figures are given. Area of some regularly shaped figures. First பார்த்தீங்கன்னா square. Okay, square எப்படி இருக்கும் 4 sides are equal. So side into side a square. Okay, area என்னது a square. Rectangle length into breadth. ஸோ இதில் ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் லென்த் இன்ட்டு பிரெத் எல்பி. அண்ட் தென் சர்க்கிளில் சென்டரில் வந்து ரேடியஸ் இருக்கும் இல்லையா, சென்டர்லேருந்து அந்த சர்க்கிள்குள்ளே இதுதான் என்னது ரேடியஸ். ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர், அப்போ பை ஆர் ஸ்கொயர். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் பை ஆர் ஸ்கொயர். ட்ரையாங்கிள் பேஸ் இன்ட்டு ஹைட் 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, 1/2 பி இன்ட்டு ஹைட் பிஹெச், அதான் ஆன்சர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. Find the area of the following regular shaped figures. First, rectangle whose length and breadth கொடுத்துட்டாங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ 12 இன்ட்டு 4 ஆன்சர் வந்து கிடச்சிரும் இல்லையா. 12 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர் 48 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளவு 48 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர். ஆர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 7 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போது வந்து பையோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7. பையோட வேல்யூ என்னது 22/7. ஸோ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஸோ ஒரு 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 22 7 மல்டிப்ளை பண்ணால் 154 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கேட்டிருந்தாங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஆன்சர் ஃபார்முலா என்ன 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 6 கொடுத்துருந்தாங்க அண்ட் ஹைட் 8. ஸோ 1/2 6 இன்ட்டு 8. ஸோ 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 2 1 is 2, 2 3s are 6 and then 3 8s எவ்வளவு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் irregularly shaped figure. இப்போ நம்ம ரெகுலராக ஷேப் ஃபிகருக்கு வந்து நம்ம ஃபார்முலா இருந்துச்சு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இர்ரெகுலராக இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு லீஃப் இருக்குது, மேப், ஸ்டிக்கர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், ஃப்ளார்ஸ், பீகாக் ஃபெதர். ஸோ இதுக்கெலாம் நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது. த ஏரியா ஆஃப் சச் irregularly shaped figures cannot be calculated with using any formula. How can we find the area of these irregularly shaped figure? ஸோ இது ஃபார்முலா இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், we can find the area of these figures with the help of graph sheet. ஸோ graph sheet யூஸ் பண்ணி irregular-ஆக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ the graphical method explained above can be used to find the area of regularly shaped figures also. ஓகே, ரெகுலராக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் திஸ் மெத்தட் இஸ் கிவ்ஸ் அக்யூரேட் ஆன்சர். ஓகே, அக்யூரேட்டாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கொடுத்துரும் கிராஃப் ஷீட் மெத்தடில் ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு. இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள். டேக் அ லீஃப் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ட்ரீஸ் இன் யோர் நெய்பர்ஹுட். Place the leaf on a graph sheet and draw outline of a leaf with a pencil. Remove the leaf. You can see the outline of a leaf on a graph sheet. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த லீஃபை வச்சு அந்த அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னா இந்த பிளாக்ல வரைஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இர்ரெகுலரான ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நவ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித்தின் த அவுட்லைன் ஆஃப் த லீஃப். ஸோ ஹோல் பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த ஹோல் ஸ்கொயர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க, அதை எம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹாஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கும் இல்லையா, மோர் தென் ஹாஃபாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி என்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக ஹாஃப் இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி அதை வந்து பீன்னு வச்சுக்கோங்க. மோர் தென் ஹாஃபை வந்து என்னு வச்சுக்கோங்க, ஹாஃப் வந்து பீன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹாஃப்க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரை வந்து கவுண்ட் பண்ணி கியூன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா.
ஸோ இப்போ வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணி இந்த MNQP இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு M + 3/4N + 1/2P + 1/4 ஸ்கொயர் சென்டிமீட்டர் Q. ஓகே, அதாவது நம்ம 3/4 தானே N எடுத்தோம். ஹாஃப்க்கு மேலே உள்ள அந்த ஸ்கொயரில் ஹாஃப்க்கு மேலே உள்ள பார்ட் தான் நம்ம Nன்னு எடுத்தோம். அதே மாதிரி ஹாஃப் கரெக்டாக இருக்கிறத வந்து Pன்னு எடுத்தோம். ஸோ 1/2. ஸோ குவார்ட்டர் கொஞ்சம் இருக்கிறத வந்து நம்ம Qன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லீஃபோட ஏரியா கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, next topic, volume. The amount of space occupied by a three-dimensional object is known as volume. ஸோ ஒரு 3-dimensional ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண முடியுமோ அதை நம்ம வால்யூம்னு சொல்ல போகிறோம். ஸோ வால்யூம் அப்படின்னா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதோட உள்ள அந்த சுற்றளவு மற்றும் அந்த ஹைட். ஓகே, ஸோ த SI யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் cubic மீட்டர். ஸோ வால்யூமோட SI யூனிட் என்னது, கியூபிக் மீட்டர் கியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் ஆஃப் irregularly shaped objects, ஃபர்ஸ்ட் இருந்து ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ the volume of regularly shaped objects can also be determined using the appropriate formula. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக. ஓகேவா, வால்யூம் என்னெல்லாம் பாருங்கள், கியூப். ஸோ இதுக்கு என்னது, சைடு இன்ட்டு சைடு. ஸோ A கியூப், கியூபாய்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ L இன்ட்டு B இன்ட்டு H, LBH. ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் 4/3 pi r cube. ஓகே, R வந்து 3, ஸோ R cube. அண்ட் தென் சிலிண்டர் pi r square H. ஓகே, அதான் ஆன்சர். ஸோ 1.3, find the volume of a cube whose side is 3 centimeter. ஸோ ஒரு க்யூப் கொடுத்துட்டாங்க, அதோட சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, வால்யூம் ஆஃப் அ கியூப் சைடு இன்ட்டு சைடு. ஸோ 3 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ 3 × 3 9, 9 3s are 27. ஸோ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். ஸோ கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட், a cylinder whose radius is 3 meter and height is 7 meter. ஸோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, pi r square H. ஸோ pi என்ன 22/7, r எவ்வளோ சொல்லிட்டாங்க 3 மீட்டர். ஸோ 3 × 3 r ஸ்கொயர்ன்றதுனால 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஹைட் எவ்வளவு 7. ஸோ இப்போ இந்த 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 22 × 3 × 3 198 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட், வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். ஸோ லிக்விட்ஸ் ஆல்சோ ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம். லிக்விட்ஸும் சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும், அதனால அதுக்கும் வால்யூம் இருக்குது. பட் லிக்விட்ஸ் டு நாட் possess எனி டெஃபினைட் ஷேப். அதுக்கு ஏதாவது ஷேப் இருக்கா, இல்லை. ஸோ த வால்யூம் ஆஃப் லிக்விட் கேன் நாட் பி டிட்டர்மைன்ட் as in the case ஆஃப் சாலிட்ஸ். ஸோ சாலிட்ஸ் மாதிரி நம்ம வந்து லிக்விட் வந்து அது வால்யூமை கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், when a liquid is poured into a container it takes a shape of and volume of the container. ஸோ இப்போ நம்ம ஒரு லிக்விடை ஒரு வெசலில் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த வெசல் ஷேப்பையும் அந்த கண்டெய்னரோட ஸ்பேஸையும் என்ன செஞ்சுக்கும், இந்த லிக்விட் ஆக்குபை பண்ணிக்கும் இல்லையா. ஸோ த வால்யூம் ஆஃப் லிக்விட், எனி லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பேஸ் தட் ஃபில்ஸ் அண்ட் இட் கேன் be measured using a measuring cylinder or measuring beaker. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷரிங் சிலிண்டரில் நம்ம வந்து அந்த லிக்விடை போர் பண்ணி நம்ம அதோட மெஷர்மெண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ the maximum volume of a liquid that the container can hold is known as the capacity of the container. ஸோ அந்த ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் மேக்ஸிமம் எவ்வளோ லிக்விட் வந்து அதால் பிடிக்க முடியுமோ அதுதான் என்னதுன்னா the capacity of container அப்படிங்காங்க. A measuring container is graduated as shown. ஸோ இந்த மெஷரிங் கண்டெய்னர் வந்து இப்படி கிராஜுவேட்டடாக இருக்கும். ஓகே, ml மில்லி லிட்டரில். ஓகே, the volume of a liquid is equal to the volume of a space it fills in the container. ஸோ அந்த லிக்விடோட ஸ்பேஸ், நம்ம லிக்விடோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த கண்டெய்னரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட் சொல்லிடலாம். ஓகே, this can be directly observed from the readings marked in the measuring containers. If we notice the measuring cups given the figure carefully, we can observe that the readings are marked in the unit milliliter. நான் எங்களுக்கு பார்த்து சொன்னேன் இல்லையா, milliliterல இருக்குது. This actually represent milliliter. To understand this unit of volume, let us first understand how much a liter means. So liter is commonly used unit to measure the volume of liquids. ஸோ லிட்டர் அப்படின்னா நம்ம வந்து லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூனிட் பேர் என்னது, லிட்டர். We can understand that the unit of volume is cubic centimeter. ஸோ நம்மளுக்கு தெரியும் வால்யூமோட யூனிட் என்னது, cubic centimeter. If the dimensions of the object are given in centimeter, then the cubic centimeter is commonly known as cc.
cubic centimeterனா 2 c இருக்கு இல்லையா, cல cubicல சென்டிமீட்டரில், ஸோ cc. வால்யூம் ஆஃப் 1000 cc is termed as 1 liter. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், வால்யூம் ஆஃப் 1000 cc தான் வந்து 1 liter. ஸோ 1 liter is equal to 1000 cc or சென்டிமீட்டர் கியூப், 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ 1000 மில்லி லிட்டர்னால் எவ்வளவு? 1 லிட்டர். ஓகே, 1000 மில்லி லிட்டர்னாலும் 1000 சிசினாலும் ஒன்று தான். Do you know பார்க்கலாம். To measure the volume of liquid, some other units are also used. Some of them are gallon, ounce and quart. So 1 gallon is equal to 3785 milliliter. 1 ounce is equal to 30 milliliter. 1 quart is equal to 1 liter. ஸோ லுக் அட் திஸ் இமேஜ். இதில் ஒரு வுட்டை வந்து ஒரு கிளாஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்யுது, இந்த வுட்டு வந்து மிதக்குது. இந்த காயின் என்ன செஞ்சிருச்சு, சிங்க் ஆயிடுச்சு இல்லையா, மிதக்காமல் என்ன செஞ்சிருச்சு, மூழ்கிருச்சு. இது எதனால்? The wooden block occupies more volume than the iron ball of same mass. ரெண்டுமே அயன் பால் அண்ட் வுட்டன் ரெண்டுமே சேம் மாஸ் தான். ஆனால் அதோட அந்த வால்யூம் ஆக்குபேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. வுட்டன் பிளாக் வந்து ரொம்ப லைட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு த அயன் இந்த சேம் சைஸ். ரெண்டுமே சேம் சைஸ் தான், ஆனால் அயன் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ த லைட்னஸ் ஆர் ஹெவினஸ் ஆஃப் அ பாடி இஸ் டியூ டு டென்சிட்டி. இந்த லைட்னஸ் அண்ட் ஹெவினஸ் எதனால? டென்சிட்டினால. இஃப் மோர் மாஸ் இஸ் பேக்ட் இன் டு த சேம் வால்யூம், இட் ஹேஸ் கிரேட்டர் டென்சிட்டி. ஸோ த அயன் பிளாக் வில் ஹேவ் மோர் மாஸ் than the wooden block of the same size. Therefore, the iron has more density. சேம் வால்யூம் தான், ஆனால் வந்து மோர் மாஸ் வந்து பேக்டாக இருக்குது அப்படின்னா அங்கே டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் அயன். ஓகே, ஸோ அதனால தான் அது வந்து வெயிட்டாக இருக்குது. அண்ட் வுடன் பிளாக்ல வந்து அந்த அளவுக்கு மாஸ் ஃபுல்லாக இருக்காது, அது வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ட் இன் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த டென்சிட்டியை சொல்லுவாங்க. ஓகேவா? இஃப் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் m whose volume is v, then the equation for density is mass by volume. Unit of density. SI unit of density is kilogram by meter cube. So the CGS unit of density is gram by centimeter cube. CGS systemல வந்து density எப்படி சொல்கிறாங்க? gram by centimeter cube. Okay. Density of different materials. Different materials have been different densities. So எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டென்சிட்டி இருக்காது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கும். The material with higher density are called denser and the material with lower density are called rarer. So high density இருந்துச்சுன்னா அது டென்சராக இருக்குன்னு அர்த்தம், டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரேரர்னு சொல்கிறோம். The density of some widely used materials are listed. ஸோ கேஸோட பாருங்கள், கேஸ் அப்படின்னா அது வந்து மெட்டீரியல் என்ன, ஏர் எடுத்துக்கலாம், அதோட டென்சிட்டி 1.2. ஓகே, அப்போ அங்கே என்ன இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ கெரோசின், லிக்விடில் பார்த்தீங்கன்னா கெரோசின் அதோட டென்சிட்டி வந்து 800 கிலோகிராம் per மீட்டர் கியூப். அண்ட் வாட்டரோட டென்சிட்டி 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். அண்ட் மெர்க்குரி டென்சிட்டி என்னது, 13,600 கிலோகிராம் per மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் சாலிட், வுட்டோட டென்சிட்டி பாருங்கள் 770 கிலோகிராம் per மீட்டர் கியூப். அலுமினியம் 2700, அயன் 7800, காப்பர் 8900, சில்வர் 10,500 and then gold 19,300 kilogram per meter cube density இருக்கு. Suppose you have 1 kilogram of iron and gold, which of them would have more volume than the other? Give your reason அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராப்ளம் 1.4. A solid cylinder of mass 280 kilogram has a volume of 4 meter cube. Find the density of a cylinder. ஸோ இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் சிலிண்டர் எவ்வளோ நம்மளுக்கு, மாஸ் பை வால்யூம் இல்லையா, மாஸ் ஆஃப் த சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 280 அண்ட் தென் வால்யூம் 4 மீட்டர் கியூப் இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் வந்துடும். ஓகே, 1.5 பாருங்கள். A box is made up of iron and it has a volume of 125 centimeter cube. ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க 125 centimeter cube. Find its mass. மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டி ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். இங்கே மாஸ் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வால்யூமை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூம் எவ்வளவு, 125 அண்ட் தென் டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.8. எதுக்கு, அயனோட டென்சிட்டி நம்மளுக்கு தெரியும், அந்த டேபிளில் பார்த்தோம் இல்லையா 7.8ன்னு. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் எவ்வளோ, 975 கிராம். ஓகே, நெக்ஸ்ட்டு. A spear is made from
copper whose mass is 3000 kilogram, mass 3000 kilogram கொடுத்துட்டாங்க. density of a copper வந்து 8900 kilogram per meter cube. ஸோ இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டென்சிட்டி ஃபார்முலாலேருந்தே எடுக்கலாம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? வால்யூம் தேவைப்படுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஜஸ்ட்டு. ஸோ வால்யூம் மேலே போயிடும், டென்சிட்டி கீழே வந்துடும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் எவ்வளவு? 3000. டென்சிட்டி 8900. ஸோ டிவைட் பண்ணுங்கள். 0 2 zeros கேன்சல் ஆயிரும். ஸோ 30 89. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.34 மீட்டர் கியூப் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் the relationship between mass density and volume are represented in the following density triangle. இப்போ நம்ம வந்து டென்சிட்டி ஃபார்முலா மட்டும் வச்சு நம்ம மாஸ் வால்யூம் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, மாற்றி போட்டு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு மாஸ் தெரியணும்னா என்ன செய்யணும்? டென்சிட்டியும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டென்சிட்டி தெரியணும்னா என்ன செய்யணும்? மாஸ் பை வால்யூம். அண்ட் தென் வால்யூம் தெரியணும்னா மாஸ் பை டென்சிட்டி. இவ்வளோ தான் ஃபார்முலா. ஓகே, ஒன் செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஓகே, மெஷரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் celestial objects. Normally we use centimeter, meter and kilometer to express the distance that we measure in our day-to-day life. நம்ம day-to-day lifeல யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரோனமர்ஸ் நீட் டு மெஷர் வெரி லாங் டிஸ்டன்ஸாக. அவங்க வந்து இந்த பிளானட்லேருந்து அந்த பிளானட்டை, சன்லேருந்து இந்த சோலார் சிஸ்டம்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ஸ் அண்ட் லைட் இயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, do you know பார்க்கலாம். Water has more density than oils like cooking oil and castor oil, although these appears to be denser than water. நமக்கு தெரியும் வாட்டர் தான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆயில் ட்ராப்பை வாட்டரில் ஊற்றிங்கன்னே என்ன ஆகும்? அந்த ஆயில் ட்ராப் உள்ளே மூழ்காது, அந்த ஆயில் ட்ராப் மேலே மிதக்கும். எதனால்? அந்த ஆயில் ட்ராப்போட டென்சிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த ஆயில் ட்ராப்பால் இதை தாண்டிட்டு உள்ளே போக முடியல இல்லையா. டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 961 கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஓகேவா. இஃப் வி புட் 1 drop of water in oil, water drop sinks. ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம ஆயிலில் போட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் என்ன செய்யும்? மூழ்கிரும் இல்லையா. ஸோ அந்த வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு தட் ஆயில். பட் சம் ஆயில்ஸ் ஆர் டென்சர் தேன் வாட்டர். சரி, சம் ஆயில்ஸ் வந்து வாட்டரோடையும் டென்சிட்டி அதிகமாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். வி நோ தட் எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் இல்லையா. எர்த் வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டலில் சுற்றி வருது. Hence, the distance between the sun and the earth varies every day. ஒவ்வொரு நாளும் அது வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. When the earth is in the peripheral position, the distance between the earth and the sun is about 147.1 million kilometer. பெரிஹீலியன் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 147.1 million kilometer. When the earth is at its farthest position, then that is when the distance between the earth and the sun is largest. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா எஃபிலியன் பொசிஷன் அப்படின்னாங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 152.1 million kilometer. ஓகே, லார்ஜஸ்ட் அப்படின்னா அது எஃபிலியன் பொசிஷன், ஸ்மாலஸ்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது என்னது? பெர்ஹீலியன் பொசிஷன். ஓகேவா. ஸோ த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 149.6 million kilometer. The average distance is taken as 1 astronomical unit. ஸோ நம்ம எர்த்துக்கும் அந்த சன்னுக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகேவா. நெப்டியூன் இஸ் 30 astronomical unit away from the sun. It means it is 30 times faster than the earth. ஸோ நம்ம எர்த்தை விட 30 times faster என்னவா இருக்குது? நெப்டியூன் தான். ஓகேவா. And then 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. So 1 astronomical unit is equal to 149.6 million kilometer. 149.6 மில்லியன்னா எவ்வளவு? 10⁶ கிலோமீட்டர். ஓகேவா. இப்போ கிலோமீட்டரில் இருக்குது, மீட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம் அண்ட் பாயிண்ட்டையும் நோட்டிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து 6லேருந்து 2 digit தள்ளி முன்னால் 1.496 வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10⁻2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ 100 அப்போ 2 0 இருக்குது, அப்போ 10⁻3. ஸோ டோட்டலாக 10⁻5. ஸோ 6 + 10⁻6 + 10⁻5 10⁻11. ஸோ 1.496 into 10⁻11 கிலோமீட்டர் தான் என்னது? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். நெக்ஸ்ட் லைட் இயர். The nearest star to our solar system is Proxima Centauri. It is the distance of 2,68,770 astronomical unit.
We can clearly see that using the astronomical unit for measuring distance of stars would be unwieldy. Therefore, astronomers use a special unit called light year. For measuring the distance in deep space, we use light years. Okay, we have learned that the speed of light in vacuum is 3 into 10 power 8 meter per second. So this means the light travels a distance of 3 into 10 power 8 in meter in a second. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ஒரு லைட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 3 into 10 power 8 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ இன் இயர் நான் லீப் இயரில் there are 365 days இல்லையா, with each day has 24 hours, each hour has 60 minutes and each minute has 60 seconds. உங்களுக்கு தெரியும். thus the total number of seconds எவ்வளவு ஒரு இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 into 24 into 60 into 60, அதாவது 10 power 7 என்னது இன் 3.153 into 10 power 7 seconds. ஓகே, total number of seconds in a year எவ்வளவு 3.153 into 10 power 7 seconds. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பெரிஃபிலான் அண்ட் எஃபிலான் பொசிஷன் ஆஃப் எர்த். பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது என்னது பெரிஹீலியன் பொசிஷன், தூரமாக இருந்ததுன்னா அது எஃபிலியன் பொசிஷன். And then if the light travels of distance 3 into 10 power 8 meter in 1 second, then the distance traveled by the light in 1 year எவ்வளவு 3 into 10 power 8 into 3.153 into 10 power 7 is equal to 9.46 into 10 power 15 meter. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே 3 into 10 power 8 மீட்டர் இன் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 1 செகண்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம 3.153 into 10 power 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும், லைட் இயர் கிடச்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் 1 லைட் இயர். எவ்வளவு 1 லைட் இயர் 9.46 into 10 power 15 மீட்டர் தான் 1 லைட் இயர். ஸோ 1 light year is defined as the distance traveled by a light in vacuum during the period of 1 year. ஒரு வருஷத்துக்கு இந்த லைட் வந்து இந்த வேக்யூம் ஸ்பேஸில் எவ்வளோ ட்ராவல் ஆகுமோ அதுதான் என்னது லைட் இயர். Okay, so 1 light year is equal to 9.46 into 10 power 15 meter. In the terms of light year, proxima century is at 4.22 light years from Earth and the solar system. The Earth is located about 25,000 light years away from the galactic center. So the galactic center la irundhu Earth எவ்வளோ தூரம் அவேவாக இருக்கான், 25,000 light years. Okay, 25,000 லைட் இயர்ஸ் தள்ளி தான் நம்ம இருக்கிறோம். ஓகேவா, எங்கேருந்து கேலக்டிக் சென்டரில் இருந்து. அதே மாதிரி ப்ராக்சிமோ சென்ச்சுரி வந்து நம்ம எர்த்து அண்ட் சோலார் சிஸ்டம்க்கு எவ்வளோ லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கான், 4.22 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ ஒரு லைட் இயர்னால் என்ன, ஒரு வருஷத்துக்கு இந்த லைட்டு வந்து எவ்வளோ தூரம் கிடக்குன்றது தான் லைட் இயர் இல்லையா. ஸோ இப்போ கேலக்டிக் சென்டருக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொன்னாங்க, 25,000 லைட் இயர்ஸ். அப்படின்னா நம்ம எர்த்லேருந்து ஒரு லைட் பாஸ் ஆகுது அந்த வேக்யூம் ஸ்பேஸில், அது வந்து 25,000 இயர்ஸ் போச்சுன்னா தான் அந்த கேலக்டிக் சென்டரை அடைய முடியும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த லெசன் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிஸ்டர், பிரதர்ஸ்க்கெலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோவில் கண்டென்ட் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்றோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். பாய்.